நாம் அப்போஸ்தலர் நடபடிகளில் 6வது அதிகாரம் Acts of the Apostles chapter 6. 1வது வசனத்திலிருந்து வாசிப்போம். Let's read from verse 1. தமிழில் யாராவது வாசிங்க. Now at this time, while the disciples were increasing in number, a complaint arose on the part of the Hellenistic Jews against the native Hebrews because their widows were being overlooked in the daily serving of food. அந்நாட்களிலே சீஷர்கள் பெருகின போது கிரேக்கரானவர்கள் தங்கள் விதவைகள் அன்றாட விசாரணையில் திட்டமாய் விசாரிக்கப்படவில்லை என்று எபிரேயருக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள். அப்பொழுது 12 சீஷர் கூட்டத்தை வரவழைத்து, நாங்கள் தேவவசனத்தை போதியாமல் பந்தி விசாரணை செய்வது தகுதியல்ல. ஆதலால் சகோதரரே, பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்து நற்சாட்சி பெற்றிருக்கிற 7 பேரை உங்களில் தெரிந்து கொள்ளுங்கள். அவர்களை இந்த வேலைக்காக ஏற்படுத்துவோம். இப்படி தான் ஆதி திருச்சபையில் எண்ணிக்கையில் விசுவாசிகளுடைய கூட்டம் பெருகின பொழுது அங்கே உள்ள தேவைகளுக்காக உதவியாளர்கள் நியமிக்கப்பட வேண்டிய அவசியத்தை ஆதி அப்போஸ்தலர்கள் உணர்ந்தார்கள். So in the early churches, when the numbers were growing, the disciples, they felt the need to appoint people who would help in the conducting of the church. சமீபத்தில் இப்படி புதிதாக ஆங்காங்கே ஏற்படுத்தப்பட்டதான மூப்பர்கள் உதவியாளர்களுக்காக ஒரு சகரியப்பணனை வைத்து ஒரு கூட்டம் நடத்தினோம். Recently we had a meeting with Brother Zach for those brothers who were appointed as facilitators and elders. மூப்பர்களுக்கும் உதவியாளர்களுக்கும் என்ன வித்தியாசம்னு சொன்னால், மூப்பர்களுக்கு ஆவிக்குரிய ஒரு அதிகாரம், ஸ்பிரிச்சுவல் அத்தாரிட்டி இருக்குது சர்ச்சில். So the difference between an elder and a facilitator is that the elder has spiritual authority over the people in the church. உதவியாளர்கள் அவர்களுக்கு பின்னிருந்து உதவி செய்யக்கூடிய சபையினுடைய நிர்வாக மற்றும் ஒழுங்குகளை விசாரிக்கக்கூடிய உதவி செய்யக்கூடிய சகோதரர்களாக இருக்கிறார்கள். And the facilitators are people who stand behind the elders and support in governing and administrating the church. எல்டர்ஸ் சொல்கிறத அவங்களுக்கு எந்தெந்த காரியத்தில் எல்லாம் சபையில் உதவி தேவைப்படுகிறதோ அப்படிப்பட்டதான காரியங்கள் எல்லாவற்றையும் செய்வதற்காகத்தான் சபை பொறுப்புகளில் இப்படி உதவியாளர்களை நியமிக்கக்கூடிய வழக்கம் ஆதி சபையில் வந்தது. So it was in this intention that to help in the administration of the church, that in the early churches they had this custom of appointing facilitators. ஒருத்தரை டிசிப்ளின் பண்ணுறதுக்கோ அல்லது கண்டனம் பண்ணி கடிந்து கொள்வதற்கோ அவர்கள் அதிகாரம் எடுத்துக்கொள்வதில்லை. They do not have any authority to discipline a person in the church or to condemn another person in the church. So அவர்கள் மூப்பர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்கள். They are people who are there to help the elders. ஆனாலும் கூட அவர்கள் அந்த வேலையை நன்றாக செய்தால், and if they do that job, that responsibility well, 1 தீமோத்தேயு 3வது அதிகாரத்தில் in 1 Timothy chapter 3 8வது வசனத்திலிருந்து உதவியாளர்களுக்குள்ளதான சில காரியங்கள் போட்டிருக்கு. From verses 8 onwards we read of things concerning the facilitators. அந்தபடியே உதவிக்காரரும் இரு நாக்குள்ளவர்களாயும் மதுபான பிரியராயும் இழிவான ஆதாயத்தை இச்சிக்கிறவர்களாயும் இராமல் நல்லொழுக்கமுள்ளவர்களாயும் விசுவாசத்தின் ரகசியத்தை சுத்த மனசாட்சியிலே காத்துக்கொள்ளாயும் இருக்க வேண்டும். மேலும் இவர்கள் முன்னதாக சோதிக்கப்பட வேண்டும். குற்றம் சாட்டப்படாதவர்களானால் உதவிக்காரராக ஊழியம் செய்யலாம். Verses 8, 9 and 10. Deacons likewise must be men of dignity, not double-tongued, not addicted to much wine or fond of sordid gain, but holding to the mystery of the faith with a clear conscience. These men must also first be tested, then let them serve as deacons if they are beyond reproach. 12-13 வாசிப்போம். மேலும் உதவிக்காரரானவர்கள் ஒரே மனைவியை உடைய புருஷருமாய் தங்கள் பிள்ளைகளையும் சொந்த குடும்பங்களையும் நன்றாய் நடத்துவர்களுமாய் இருக்க வேண்டும். இப்படி உதவிக்காரருடைய ஊழியத்தை நன்றாய் செய்கிறவர்கள்
தங்களுக்கு நல்ல நிலையையும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தில் மிகுந்த தைரியத்தையும் அடைவார்கள். Verses 12 and 13, deacons must be husbands of only one wife and good managers of their children and their own households. For those who have served well as deacons obtain for themselves a high standing and great confidence in the faith that is in Christ Jesus. அவர்கள் முதலாவது சோதிக்கப்பட வேண்டும் என்று நம்ம அதில் வாசிக்கிறோம். So we read that they first must be tested. பணத்தை கையாளக்கூடிய விதம், The way they handle money, சபையில் ஒழுங்குகளை ஒழுங்கு பண்ணக்கூடிய விதம், the way they arrange things. ஸோ மூப்பர்களுக்கு உதவி செய்வதில் அவர்கள்ட்ட பொறுப்பு கொடுத்து அவங்கள சோதித்து பார்க்கும் பொழுது, And when we give them responsibility to help the elders and then when we test them, அந்த மூப்பர்களுடைய இதயத்தில் அவர்கள் மேலே ஒரு நம்பிக்கை வருகிறது. so in the heart of the elders they should gain some confidence. ஸோ அவர்களை நாம் உதவியாளர்களாக சபைக்கு முன்பாக இப்பொழுது அறிவிக்கிறோம், அவ்வளோதான். So then in the midst of the whole church we announce them to be facilitators. ஸோ அருமையானவர்களே, இப்படி நியமிக்கப்பட்ட ஆதி சபையில் ஒரு 7 பேர் அப்படி நியமிச்சாங்க. So in the early church there were 7 such men who were appointed. அவர்களுக்கு என்ன தகுதி வைத்திருந்தார்கள் என்றால் 3ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 6:3. Acts of the Apostles chapter 6 verse 3, we read of the qualifications that they needed. ஆதலால் சகோதரரே, பரிசுத்தாவியும் ஞானமும் நிறைந்து நற்சாட்சி பெற்றவர்களுமாய் இருக்கிற 7 பேரை உங்களில் தெரிந்து கொள்ளுங்கள். அவர்களை இந்த வேலைக்காக ஏற்படுத்துவோம். Verse 3, therefore brethren, select from among you 7 men of good reputation, full of the spirit and of wisdom, whom we may put in charge of this task. முதல்ல அவங்க இப்போ ஏற்பாடு பண்ணுறதே பந்தி விசாரிப்பு தான், சாப்பாடு பரிமாறுறது, இது மாதிரியான காரியங்கள். See, the very reason why they wanted to appoint men like this is to take care of the table, to daily serving of food. அநேக இடங்களில் இந்த தகுதிகள் எல்லாம் இன்னைக்கு நம்ம எதிர்பார்க்கறதே கஷ்டமா இருக்கு. In many places it has become very difficult to expect such qualities. பரிசுத்த ஆவியினால நிறைந்திருக்கணும், To be filled with the Holy Spirit. அவர்கள் வாழ்க்கையில் மாதிரியாக இருக்கக்கூடிய மற்றவர்கள் அவருடைய வாழ்க்கையை, அவருடைய பிள்ளைகளை வளர்க்குறது, அவருடைய குடும்பத்தை நடத்துறது, சபை காரியங்களில் அவர்களுடைய ஈடுபாடுகள், பணத்தை கையாளக்கூடிய விதம், எதிர்பாலியரோடு கூட பழகக்கூடிய விதம், இதுகளெல்லாம் அவங்க ஒரு நல்ல மாதிரியான சாட்சியுள்ளவர்களாக இருக்க வேண்டும். These people, they should have good reputation with regard to the way they bring up their children, their involvement in the church, and in so many other things, the way they handle money, the way they deal with the opposite sex. அதுக்கடுத்து என்ன இருக்குன்னா, ஞானம், பரிசுத்த ஆவியினால் வரக்கூடிய ஞானம் நிறைந்தவர்களாக இருக்கணும். And then we read about the wisdom that they get from the Holy Spirit. அப்படின்னா தன்னுடைய இஷ்டத்திற்கு எதையும் செய்யாம, That means they don't do the things the way they want to do it. தேவனை சார்ந்து, தேவனே எனக்கு இந்த காரியத்தை ஞானமாக செய்ய உதவி செய்யுங்க அப்படின்னு பரத்திலிருந்து வரக்கூடிய ஞானத்தை பெற்று ஒவ்வொரு காரியத்தையும் மிகுந்த நிதானத்தோடு ஞானத்தோடு செய்கிறவர்கள். They should be able to depend on the Lord and ask the Lord to give them the wisdom in all situations, and then depending on that wisdom they should be able to do all things. இதில் எப்படின்னா, உதாரணத்துக்கு 1ஆம் கிளாஸில் லீடராக போடுறவங்களுக்கு 1ஆம் கிளாஸ்க்குள்ளே தான் ஒருத்தரை செலக்ட் பண்ணணும். So it is just like this, that to appoint a leader among the first grade students, we have to select among the first grade students. 5ஆம் கிளாஸில் உள்ள பையனுடைய முதிர்ச்சி 1ஆம் கிளாஸில் உள்ளவங்களுக்கு இருக்காது. We cannot expect the maturity of the 5th grade student among the first grade. இப்போ 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய மெச்சூரிட்டி 5th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்டுக்கு இருக்காது. So if someone is in the 10th grade, the maturity that they would have, we would not be able to find that among the 5th graders. இன்னைக்கு நிறைய இடங்களில் சபையில் உள்ள ஒரு பிரச்சனை என்னன்னாக்கும், அவங்களுக்கு நல்ல லீடர்ஷிப் குவாலிட்டிஸ், அதாவது தலைமைத்துவ பண்புள்ளதான சகோதரர்களுக்கு எல்லா இடத்துலையுமே இன்னைக்கு பிறந்து ஒரு குறைபாடு இருக்கு. So the problem here is there are many brothers who have very good leadership qualities, but there are some problems found among them. சில இடங்களில், சில சர்ச்சஸில் சின்ன சின்ன சர்ச் வந்துகிட்டு இருக்கும், அது ஆரம்ப நிலைமையில் உள்ள சபை தான். So there would be many churches just growing in an early stage. பட் சில குவாலிஃபிகேஷன் இருக்கும், சில இது இருக்காது. They would have certain qualities and they may not have certain qualities. சில பேருக்கு சின்ன பிள்ளைகளாக இருக்கிறாங்க,
Some of them have very little children. நான் சொன்னது மாதிரி 1ஆம் கிளாஸ்க்குள்ளே தான் நம்ம ஒருத்தர் தலைவரை பார்க்கணும். அங்கே உள்ள சகோதரர்களுக்குள்ள சரி இவங்க பரவாயில்ல அப்படின்னு நாம் வந்து அவங்கள தெரிந்து கொள்கிறோம். So as I said, we are looking for leaders among the first graders, and so we find someone to be there who could fit into this role, and then we appoint them. அவங்க கொஞ்ச நாள் கழித்து அந்த பிள்ளைகள் பெருசாகும்போது அவங்க பிள்ளைகள் வளர்க்கறதுல ஃபெயில் ஆகிடுறாங்க நிறைய பேர். But as they grow up, when their children grow up, they fail in that responsibility. சில பேர் வந்து நாம் வந்து இப்போ உயர்த்தப்பட்டிருக்கோம் அப்படின்னு நினச்சி பெருமை அடைஞ்சிடறாங்க. Many people, they feel that they are now exalted and they fail. ஆரம்பத்தில் அவங்க தாழ்மையாக இருப்பாங்க, ஆனால் அவங்களுக்கு ஒரு பொறுப்பாக எல்லாருக்கும் முன்னாடி அறிவித்த பின்னாடி வந்து அது வந்து ஏதோ சிங்காசனத்தில் உட்கார்ந்தது போல நினைக்கிறேன். Initially they would have been very humble, but once they are being announced in the church, they now begin to think as if they are seated on the throne. ஸோ பெருமை அடைஞ்ச உடனே அந்த கிருபை நம்மை விட்டு விலகி விடுகிறது. As soon as we become proud, the grace begins to depart. ஸோ இந்த சகோதரர்கள் தொடர்ந்து அவங்க தாழ்மையிலேயே தரித்திருக்கும்படிக்கு சகோதரர்களாகிய சகோதரிகளாகிய நாம் ஜெபித்துக் கொள்ளணும். So we as brothers and sisters, we should continue to pray that these brothers will remain humble. அவர்கள் நல்லா இருந்தாலும் அந்த சாத்தான் என்ன செய்வான்னா இப்படிப்பட்டதான நல்ல வேலைகளை செய்வர்களுக்கு எதிராக எப்படியாவது அவருடைய சாட்சியை கெடுக்கும்படி அவருடைய பிள்ளைகள் மூலமாகவோ அல்லது அவருடைய குடும்பம் மூலமாகவோ கூட அவர்களுடைய சாட்சியை கெடுப்பதற்கு பிரயாசப்படுவாங்க. Even though those brothers are good, Satan might somehow try to bring in his influence either through his children or through his family members. பாருங்க 1 தீமோத்தேயுல 3வது அதிகாரத்துல மூப்பர்களுக்கு உள்ளதான தகுதி சொல்லியிருக்கு. அதே இதுல முன்னாடி In 1 Timothy chapter 3, in the same chapter that we read of the qualities that need to be found among the elders. அதுல 7வது வசனத்தை படிங்களேன். 1 தீமோத்தேயு 3:7. அவன் நிந்தனையிலும் பிசாசின் கண்ணியிலும் விழாதபடிக்கு புறம்பானவர்களால் நற்சாட்சி பெற்றவனுமாய் இருக்க வேண்டும். Verse 7, and he must have a good reputation with those outside the church, so that he will not fall into reproach and the snare of the devil. சபையில ஒருத்தர் மூப்பரா நியமிக்கிறதுக்கு சபைக்கு வெளியே இருக்கிறவங்கள்ட்ட நல்ல சாட்சி பெறணும்னு எழுதியிருக்கேன். See, for a person to be appointed as elder in the church, it is written that that person should have good reputation outside of the church. இது ஏன் அப்படி? Why is it like that? சபைக்குள்ள நீங்க நல்ல பேர் எடுக்கிறது ஈஸி. ஏன்னா சபையில் உள்ளவங்க எல்லாம் வந்து பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் பார்க்குறாங்க. ஸோ உடனே வந்து மேலே ரிப்போர்ட் போயிடும். So it is very easy to behave well inside the church because all the brothers and sisters are watching us, and they could always give a very good feedback about you. ஸோ சகோதரர்கள் சகோதரிகளோடு பழகும்போது மிகுந்த மரியாதையோடு பணிவா அல்லது ஒழுக்கமாக பழகிக்கிறாங்க. Brothers and sisters, when they deal with each other, they are very gentle and kind toward each other. எல்லாத்துலேயும் ஒரு ஒழுங்கா இருக்காங்க. And they are very disciplined in everything. ஆனால் நீங்கள் வேலை ஸ்தலத்திலேயோ அல்லது வீட்டிலேயோ, But in your workplace or at home, ஆனது நீங்கள் குடியிருக்கிறதான தெருவில் உள்ள மற்ற ஜனங்களோடையோ or with the people with whom you live in your streets, எப்படி இருக்கீங்கிறதும் அவசியம்னு இங்கே பைபிள் எழுதியிருக்கு. so it says in the Bible that those are very important. ஏன்னா இப்போ ஒரு மனுஷன் வந்து சபையில் ஒரு பொறுப்பை கொடுக்குறோம், ஆனால் ஒரு வீட்டில் இங்கே பக்கத்தில் கடன் வாங்கிட்டு திரும்பி கொடுக்கல. See, we give a responsibility to a person in the church, but that person in the place where he lives, he borrows money and he does not return it back. அல்லது பணத்தை கையாளுவதில் நேர்மையா இல்லை, வாங்கல் கொடுக்கல உண்மையா இல்லை. But in the borrowing and giving back, he's not faithful in the way he handles the money. அல்லது வேலை ஸ்தலத்திலேயோ அல்லது மற்றவர்களிடத்திலேயோ ஆண்கள் பெண்கள்கிட்ட பழகும் பொழுது வந்து அவர்கள் வந்து நல்ல ஒரு மாதிரியாக இல்லை. And in the workplace, in the way they conduct themselves among the opposite sex, they're not, doing it in an appropriate way. ஸோ வெளியில் போய் அவங்க சபையை ரெப்ரசன்ட் பண்ணி ஏதாவது ஒரு காரியத்தை செய்யும்போது அவங்க சொல்லுவாங்க, ஏன்னா இந்த ஆளா இவன் உங்களில் சபையில் மூப்பரா அப்படிம்பாங்க. So when they have to go out and represent the church, those people, when looking at him, is he your church? Is he an elder in your church? ஸோ வெளியில் உள்ள மனிதர்கள் வந்து அவர்களுக்கு தேவனை பற்றி தெரியாது. For people outside of the church, they do not know about God. அவங்க வந்து இப்படிப்பட்ட மனிதர்களை பார்த்தோ இவங்களா வாங்கல் கொடுக்கல உண்மையாக இருப்பாங்க, நேர்மையாக இருப்பாங்க. And when they look at these persons, these elders, they would say, oh, these people they are very fair in buying, in borrowing and in giving back, in the way they handle money. ஸோ இந்த மாதிரி சபைக்கு எடுத்த காரியத்தில் நாம் வந்து வெளியில் உள்ளவங்கள்ட்ட பழகும் பொழுது ஆண்கள் பெண்கள்
நல் ஒழுக்கம் உள்ளவர்கள் என்ற நற்சாட்சியை பெற்றாதான் தேவனுடைய நாம மகிமைப்படும். So, in the way when we deal outside of the church, only when we get good reputation, the way we deal with money or with the opposite sex, only when we gain good reputation, God's name would be glorified. இவர்கள் தேவனுக்கு பயப்படுகிறவர்களா இருந்தா எந்த இடத்துலயும் எல்லா மனிதர்களுக்கு முன்பாகவும் யோக்கியமானவே செய்வாங்க. If they are people who fear God, then they will do, in the midst of all people, they will do that which is appropriate. ஆனா அவங்க மனுஷனுக்கு பயப்படுறவங்களா இருந்தாங்களே போதும், சபையில வந்து எல்லாருக்கும் முன்னாடி வெல் பிஹேவ்டா இருந்து நல்ல சாட்சியை பெற்ற முடியும். But if they are people who have this fear of men, then they would put up a good show among people in the church. அநேக நேரங்கள்ல மூப்பர்களை ஏமாத்துறது ரொம்ப ஈஸி. Many times it is very easy to fool the elders in the church. சபையில வந்து நல்லா ஓடி ஆடி வேலை செய்றாங்க. They come to the church, they run around and do a lot of work. ஈவன் சிஸ்டர்ஸ் கூட வந்து ரொம்ப சபையில ரொம்ப ஈடுபாட்டோடு கூட வேலை செய்வாங்க. And even the sisters, they would commit themselves and do wonderful work to the church. வாலிப பிள்ளைகள் வந்து அப்படிலாம் நல்ல சபையில் ஈடுபாடா இருந்து நல்ல கூட்டுறது, பெருக்கிறது, பாத்திரம் கழுவுறது அல்லது ஏதாவது வேலையில செய்யறதுல ரொம்ப அர்ப்பணிப்போட இருந்தாங்கன்னா மூப்பர்ல தான் golden girl அப்படின்றாங்க. And when we see young girls who are so involved running around doing cleaning and all these works, and the elders when they look at them, they will give very good certificate and say that she's a wonderful girl. அதே மாதிரி தான் பிரதர்ஸும். And in the same way the brothers too, மனிதர்களுக்கு முன்பாக நல்லா நடிச்சு நல்ல சாட்சியை வாங்க முடியும். they can act well before men and gain a good certificate. ஏன்னா நான் உள்பட எல்லா மூப்பர்களுமே மனிதர்கள் தான். Because all elders including me, we are all men. நமக்குள்ள ஸ்பிரிட் ஆஃப் டிசைன்மென்ட் இருக்கணும், வாஸ்தவம் தான். It is true that we need to have a spirit of discernment within us. ஆனாலும் கூட சில நேரங்கள்ல நாம வந்து வெளிப்படையா தோற்றத்தை பார்த்து தீர்ப்பு செஞ்சிருவோம். But many times we look at the outward appearance and we judge. So அதனால தான் இங்க அவங்க முன்னாடி டெஸ்ட் சோதிக்கப்பட வேண்டும் என்று எழுதி இருக்கிறது. That is why it says that before we appoint them, they need to be tested. அவங்களுக்கு சின்ன சின்ன பொறுப்புகளை கொடுத்து அவங்க எப்படி கையாளுறாங்கங்கறத வாட்ச் பண்ணணும். We need to give them small responsibilities, and we have to watch over them to see how they handle it. So எப்படி பிராக்டிகலா வேதம் நமக்கு அட்வைஸ் பண்ணுது பாத்தீங்களா? See how practically the scripture advises us. ஆனா இன்னைக்கு உலகத்துல எப்படின்னா பைபிள் காலேஜ்ல படிச்சிட்டு வந்தா சரி அவர் பாஸ்டர். But in the world today, if they gain a degree from the Bible college, they are pastors. பாஸ்டருக்கு மனைவி ஆயிட்டா அசிஸ்டன்ட் பாஸ்டர். And if you become the wife of the pastor, then you are the assistant pastor. ஆமா, நம்ம சர்ச்சில் அது எல்டர்ஸ் வைஃப் எல்டர்ஸ் கிடையாது. So in our churches, the elder's wife is not an elder. அல்லது உதவியாளருடைய மனைவி உதவியாளர் கிடையாது. So the wife of the facilitator is not a facilitator. ரொம்ப ரேரா சில மூப்பர்கள் அல்லது உதவியாளருடைய மனைவிமார்கள் நல்ல ஆவிக்குரியவங்களா இருக்கலாம். Very rarely we could find the wives of the elders or the facilitators to be very godly. நல்ல ஒரு ஸ்பிரிச்சுவலி கிஃப்டட் சிஸ்டர்ஸாவும் இருக்கலாம். They could be spiritually matured brothers and sisters as well. ஆட்டோமேட்டிக்கா வந்து உதவியாளர்களுக்கோ மூப்பர்களுக்கோ மனைவியா இருக்கிறதுனால நானும் அவருக்கு அடுத்த ஸ்தானத்தில் இருக்கிறேங்கிற எண்ணம் அவங்களுக்கு வந்துடக்கூடாது. But never should they begin to think that because they are wives of the elders or facilitators, they should never begin to think that they are next in position. ஒரு முறை சிஸ்டர் ஆனி கிட்ட ஒரு சிஸ்டர் கேட்டாங்களாம். Once sister asked Sister Annie Poonen, என்னுடைய கணவர் இப்பொழுது சபையில மூப்பரா நியமிச்சிட்டாங்க. My husband is now being appointed as an elder in the church. நான் வந்து ஒரு மூப்பருடைய மனைவி. Now I am the wife of the elder. நான் சபையில எப்படி நடந்துக்கணும்னு எனக்கு ஆலோசனை சொல்லுங்க சிஸ்டர். Please counsel me, sister, as to how I should conduct myself. இது ஒரு கஷ்டமான ஆலோசனை தான் கொடுக்க முடியும். We have to give a very difficult counsel now. ஹஸ்பண்ட் தான் எல்டர், நீங்க எல்டர் கிடையாது, சாதாரண சிஸ்டர் தான். நீங்க எப்போதும் போல you remain humble as always. Your husband is the elder now and not you, and so you continue to remain as an ordinary sister. ஏன்னா புறம்பே உள்ள சபையில இப்படி எல்லாம் சொல்றதுக்கு ஆள் இல்லாதனால தாறுமாறா போயிட்டு இருக்கு. Because in the outside of the church we do not have people to counsel like this. The things that are happening is not that which should happen. வேதத்துல மூப்பர்கள் உதவியாளர்னு எழுதி இருக்கு. In the church, in the scripture it is written as elders and deacons. எனக்கு தெரிய பெந்தகோஸ்தே சபையில வந்து பாஸ்டர் அப்புறம் மூப்பனார்ம்பாங்க. In the Pentecostal church, as far as I know, they would say pastors and then elders.
பைபிளில் வந்து மேய்ப்பர்கள்னு இருக்கிற வார்த்தை உண்மைதான். ஆனால் அந்த மேய்ப்பர்கள்ங்கிற வார்த்தையை ஷெப்பர்ட்ஸ்னு யூஸ் பண்ண மாட்டாங்க, பாஸ்டர்ஸுங்கிற வார்த்தையை கண்டுபிடிச்சிருக்காங்க. And so it is true that we have shepherds, but they will never use that word as shepherds, but they will use it as pastors. அருமையானவர்களே, அவங்க என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டோம், ஆனால் நம்ம மத்தியில் அது மாதிரியான எண்ணங்கள் நமக்கு வரவே கூடாது. So let them say anything that they want, but in our midst we should never have such a thought. சில இடங்களில் சில பாட்டெல்லாம் கேட்டிருக்கேன் நான். ஆண்டவரே எங்களை உயர்த்தி இருக்கீங்களே, உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. And many times I've heard songs and prayers like this where people say, Lord, thank you for you have exalted us. ஜாக் சொல்லுவாங்க, இது ஒரு டாய்லெட் கிளீனர் ஒர்க்குன்னு சொல்லுவாங்க. And Brother Zach would often say, this position is like that of a toilet cleaner. வெளியில் உள்ளவங்க எந்த சபையில் உள்ளாலும் அவங்களுக்கு ஒரு சமூகத்தில் ஒரு மரியாதையும், அவங்க சபையில் அவங்களுக்கு வந்து தசமபாகம் காணிக்க உயர்வான மதிப்பு மரியாதைகள் என்று நம்ம பார்க்க முடியும். In the outside, the other churches, when they have some position, we see that they have some honor, they have some reputation, and people they receive money as tithes. அவங்களுக்கு சபையிலிருந்து பணம் கொடுக்குறாங்க. And from the church they fund them. ஒன்று சம்பளம் அல்லது தசமபாகத்திலிருந்து பணம். Either a salary or an offering from the tithe they would get something. ஆனால் நம்முடைய சபையில் மூப்பொருளுக்கு வந்து சம்பளமும் கிடையாது அல்லது வேற எந்த சலுகையும் கிடையாது. But in our churches we do not give any salary to the elders, nor do we give them any allowances. ஸோ அவங்க சொந்த வேலையை பார்த்துக்கிட்டோம். They have to look after their own work. அவங்களுடைய வாழ்க்கைக்கு சம்பாதிக்கணும். They have to earn for their living. அவங்களுடைய மனைவி பிள்ளைகளையும் நல்ல ஒரு மாதிரியான ஜீவியத்துக்கு வழி நடத்தணும். And they have to lead their wife and their children for an exemplary life. அதுக்கு மேலே சபைக்கு எடுத்த காரியங்களையும் அவங்க தியாகத்தோடு கூட அவங்க டயத்தை, அவங்களுடைய எனர்ஜியை, அவங்களுடைய பணத்தை செலவழிக்க வேண்டியிருக்கும். And apart from all of these, they have to sacrifice their time, their energy, and even their money in order to bring up the church. அவங்களுடைய சொந்த ப்ரோக்ராம்லாம் வந்து சில நேரங்களில் கைவிட வேண்டியிருக்கும். They will have to forsake some of their own plans. சில நேரங்களில் சபைக்கு வரக்கூடிய சகோதரர்களை ரிசீவ் பண்ணி அவங்களோட நேரத்தை செலவழிக்கணும், பணத்தை செலவழிக்கணும். வீட்டில் உள்ள சகோதரிகள் வந்து அவர்களுக்கு பொறுப்பு இல்லாட்டா கூட வீட்டுக்கு பிரதரை பார்க்க வர்றவங்களை யார் கவனிக்கிறது? So sometimes there will be brothers and sisters who are visiting these elders and facilitators. They have to spend time with them, speak to them, invite them home, and when they come home, who will have to take care of them? ஒரு சின்ன வீட்டில் குடியிருக்கிறாங்க, ஒரு எல்டர் பிரதரோ ஒரு உதவியாளரோ, மற்ற பிரதர் சிஸ்டர்ஸ் வந்து யாராவது அவங்கள்ட்ட ஒரு உதவி கேட்டு ஆலோசனை கேட்டு வர்றாங்கன்னா அந்த சிஸ்டர் வந்து நேரத்துக்கு சாப்பிட முடியாது, தூங்க முடியாது. And when an elder brother or a facilitator, when he lives in a very small house and there are brothers and sisters visiting them, asking them for some counsel, and the wife of the elder, she cannot take food at the right time, or she cannot even go to bed at the right time. ஸோ அதே மாதிரிக்கே சபையில் ஏதாவது ஒன்று ஒழுங்கு பண்ணணும்னு சொன்னாக்கும் அவங்க வந்து காலையில் தன்னுடைய வீட்டு காரியத்தில் முடிச்சுட்டு போய் தன்னுடைய டயத்தை எல்லாம் ஸ்பெண்ட் பண்ணி சபைக்கு அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ண வேண்டியிருக்கும். And in the same way, on a Sunday when they have to make arrangements in the church, they'll have to finish off all their work at their home early and then go to church and make the preparations. ஏனென்றால் அவர்கள் வேலைக்காரர்கள். Because they are servants. பட் மாஸ்டர்ஸ் மாதிரி வர்றவங்க 10 மணிக்கு மீட்டிங்னா நம்ம 10:50க்கு வரலாம். But we who are masters, if it is a meeting at 10 o'clock, we could come at 10:50. 10:15, 10:15 கூட வரலாம். 10:15 also you can come. ஆனால் இவங்களை குறை சொல்லுவாங்க. But they would be complaining against them. என்ன அவர் ஒரு மூப்பர் இப்படி இருக்காரு? What an elder he is like this. பிள்ளைகள் இப்படி இருக்காங்க. What is this that his children are like this? அவருடைய மனைவி இப்படி இருக்காங்க. See how his wife is. என்ன இவர் இப்படி பேசுறாரு? What is he speaking like this? See, அவங்களுக்காக நம்ம என்னைக்காவது பிரேயர் பண்ணியிருக்கோமா? See, have you ever prayed for them? அவங்க எவ்வளவு தியாகத்தோடு கூட இந்த வேலையை செய்கிறாங்க. How sacrificially they do these works. அவர்கள் கணத்திற்காகவோ பணத்திற்காகவோ இதை செய்யல. They neither do it for honor or for money. It is purely a sacrifice. அது ஒரு தியாகம். It is purely for a sacrifice. ஆனால் அதுக்காக அவங்களுக்காக நம்ம எப்ப ஜெபம் பண்ணியிருக்கோமா? But have we ever prayed for them? சாத்தான் அவர்களுடைய சாட்சியை கெடுக்கிறதுக்கு எவ்வளவோ காரியங்களை செய்கிறான். Satan on his part, in order to spoil their reputation, he does so many things. தேவனுக்காக உழைக்கிறவர்களுக்கு எதிராக தான் பிசாசு இருப்பான். For those people who do God's work, Satan is against them. அப்ப நீங்களும் அவங்களோட சேர்ந்தீங்கன்னா, and if you join hands with him,
சபையை கெடுக்கிறதுக்கு சம்பளம் இல்லாமல் உழைக்கிற சாத்தானுடைய ஏஜென்ட்களை நம்ம மாறிடுவோம். And you are there who are unpaid laborers of Satan, who have put your hands together with him. ஸோ அப்படிப்பட்டதான சகோதரர் இங்கே இப்படி ஒரு சபை இல்லைன்னா, If there is no church here, ஒவ்வொரு வருஷமும் பல ஊர்கள்ல இருந்து படிக்கிறதுக்கும் வேலைக்கும் நிறைய குடும்பங்கள் இங்கே வர்றாங்களே, அவங்களுக்கு வந்து இந்த சபை ஒரு அடைக்கல பட்டணமா இருக்கு. and there are many brothers and sisters from the down south who come here either to work or to study. They move here as families, and this church has become like a refuge, a place of refuge. இப்படிப்பட்டதான பட்டணங்கள்ல நமக்கு இட வசதிகள் கிடையாது. In a city like this, we do not have a huge place. நம்ம நேரடியாக சுவிசேஷம் அறிவிக்காட்டா கூட பல இடங்கள்ல இருந்து புதுசா ஆட்கள் இங்கே வந்துகிட்டே இருக்காங்க. Though we do not go around personally evangelizing, we do find many new people coming to churches. ஸோ அவங்களுக்கெல்லாம் இப்போ வந்து டவுனுக்கு வரக்கூடியவங்களுக்கு, வாலிபர்களுக்கு இன்னைக்கு நிறைய கெட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கு. And for those people who come like that, for young people, there are many situations where they could ruin their lives. குடும்பங்களில் நிறைய பிரச்சனைகள் வருது. They have many problems in their homes. ஸோ சபையில் இருக்கக்கூடிய இந்த மூப்பர்களும் உதவியாளர்களும் அவங்க வந்து தியாகத்தோடு கூட அவர்களுக்கு உதவி செஞ்சு பெற்றோர்கள் குடும்பங்களில் உள்ளதான அவர்களுடைய மன பாரங்களை குறைக்கிறாங்க. So these elders and facilitators, they deal with these people who have problems and they lessen the burdens in their homes, and this they do it out of sacrifice. என்னுடைய மகன்லாம் இங்கே பேச்சுலராக அவன் வேலைக்கு வந்த பின்னாடி வரும்பொழுது சபை இருக்குங்கிறதுனால அவன் படிக்க போன இடம், வேலை செய்கிற இடம் எல்லாம் சர்ச் இருக்கான்னு பார்த்து தான் அனுப்புவேன். அது அவனுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு. Whenever my son had to move out of my home either for studies or for work, I sent him to that place whenever, if only there was church there. ஸோ எனவே தேவனுக்கும் இப்படிப்பட்ட ஒரு சபையை உருவாக்கின தேவனுக்கும் அதை பொறுப்பெடுத்து உழைக்கிற அருமையான தியாகத்தோடு பாடுபடுகிற மூப்பர்கள் உதவியாளர்களுக்கும் நம்ம ரொம்ப நன்றி உள்ளவங்களா இருக்கணும். So we should always remain thankful to God for such a church and for brothers, for elders and facilitators who do all this work with a spirit of sacrifice. அதே மாதிரிக்க அவங்க தேவனுடைய சபையை விசாரிக்கிறதுக்கு அவர் படக்கூடிய பிரயாசங்களுக்கு நம்ம உதவியா இருக்கணும். And in the same way, the effort that they take in order to inquire the people in the church, we should be of help to those elders and நீங்க facilitators. அப்படி செஞ்சீங்கன்னா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். If you do so, the Lord will certainly bless you. அதே சமயத்துல சாத்தானு சேர்ந்துக்கிட்டு குற்றப்படுத்துறவங்களா இருந்தீங்கன்னு சொன்னா நீங்க ஜெபம் பண்ணவே மாட்டீங்க. But if you join hands with Satan and if you start to condemn and to blame, you will be people who will never be praying for them. நீங்க ஜெபிச்சீங்கன்னா குற்றம் சாட்ட மாட்டீங்க, குற்றம் சாட்ட தொடங்குனீங்கன்னா ஜெபிக்க மாட்டீங்க. If you pray, you will never complain, and if you complain, you will never be praying. ஸோ இப்படிப்பட்ட சகோதரர்களை உங்களுடைய ஜெபங்களில் தயவு செய்து தாங்குங்க. So in your prayers, please do support such brothers. அவர்களிடத்துல சில குறைகள் இருக்கும். அவர்கள் ஆர்டினரி பீப்புள் தான், 1ஆம் கிளாஸ் லீடர் தானே அவங்க. They may lack many things, and they're all men, and after all, they're all first graders. நான் இப்போ காளையாறுல எல்டரு, ஒருவேளை அப்புறம் சாக் இருக்கும்போது பெங்களூர் போனோம்னா வேறு ஆர்டினரி பீப்புள் அங்கே. I might be an elder in Kalayargal church, but when I go to Bangalore church, I'm just an ordinary person there. அதே மாதிரி தான் ஒரு சர்ச்சில் இங்கே எல்டர்னா இங்கே ஃபாதர் மாதிரி பட்டம் கிடையாது, பிஷப் மாதிரி பட்டம் கிடையாது. So if there is an elder here in this church, he's not like a bishop or a priest where wherever he goes he is considered as a ஸோ இவர் bishop. வேற ஊருக்கு போனார்னா இங்கே ஒரு ஆர்டினரி பிரதராக தான் இருப்பார். So when this brother goes to another church, he's an ordinary brother there. ஸோ இது வந்து ஒரு பட்டம் கிடையாது, இது So this is not a டிகிரி. this is not a degree. ஸோ அருமையான சகோதர சகோதரிகளே, தயவுசெய்து இந்த சகோதரர்களுக்காக சகோதரிகளுக்காக அவங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் அவங்க பிரயாசப்படுறாங்க, அவங்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. So all these brothers, facilitators and elders, they toil so much. So in your prayers, please do support them. அவர்களையும் அவருடைய பிள்ளைகளையும் அவருடைய குடும்பத்தையும் குறித்து தயவுசெய்து யாராவது என்னமா சொன்னாங்கன்னா அப்படியே கேட்டுட்டு போய் நீங்கள் சாத்தானுடைய வாயா மாறிடாதீங்க. If someone in the church says something about his children or his family, do not just be like the mouth of the devil and just listen and go around talking about them. ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் நான் அவனை கெடுப்பேன்கிறார். The Lord says that if someone spoils the temple of the Lord, I will ruin him. சர்ச் சபை தேவனுடைய ஆலயம். So the church is the temple of God. சபை கெட்டு போகிறதுக்கோ அல்லது ஏதாவது ஒரு பிரச்சனைக்கோ நீங்கள் காரணமாக இருந்தீங்கன்னா
உங்களுக்கு எதிராக தேவன் திரும்புவார். So if you become a reason for the church to be ruined, then the Lord would be against you. அதே சமயத்தில் ஏதாவது குறைகள் இருக்கு அப்படின்னா பொறுப்புள்ள சகோதரரிடத்துல போய் நம்ம சொல்லலாம். அது ஆதாரபூர்வமாக தெரிஞ்சதா இருக்கணும். கண்டதையும் கேட்டதையும் போய் சொல்லக்கூடாது. So if there is something that you find in a church against an elder, you should go and report it to people who are in a responsible way, and it should be a concrete information, not something that you heard from other people. இப்படி செஞ்சோம்னா நாம சபையில நாமளும் உதவியாளர்களா இருக்க முடியும். So if we do something like this, then we also can become facilitators in the church. இது வந்து ஃபாதர்ஸ் பிசினஸ். இது தேவன் தான் சபையை கட்டுறாரு. So this is the Father's business. He is the one who is building the church. நம்ம நேரடியாகவோ இவரெல்லாம் நேரடி உதவியாளர்கள், நீங்க எல்லாரும் மறைமுகமான உதவியாளர்களா இருக்க முடியும். So all these elders and facilitators, they are helpers who directly help God, but we are all indirectly helping him. அதோடு கூட இந்த 6வது அதிகாரத்துல இன்னும் 2 வசனங்களை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புறேன். And in the chapter 6 I want to show you some more verses. இதுல 7 பேருடைய பேர் அவங்க தெரிவு செஞ்சாங்க. They chose 7 men. நீங்க படிச்சு பாருங்க. அதுல 2 பேர் தான் பெரும்பகுதி நம்ம பின்னாடி வாசிக்கிறோம். ஸ்டீஃபன், பிலிப். They chose 7 men, but only of 2 people they become very familiar later on in the scripture, Stephen and Philip. 5வது வசனத்துல 7 பேருடைய பேர் இருக்கு. In verse 5 there are names of 7 men. 6வது வசனத்துல அவர்கள் அப்போஸ்தலர்கள் ஜெபம் பண்ணி கைகளை வைத்தார்கள் எழுதியிருக்கு. And in verse 6 we read that the apostles, they laid hands on them and they prayed for them. அதுக்கு அடுத்து சபையினுடைய எண்ணிக்கை வளர்ந்ததை குறித்து வாசிக்கிறோம். And then we read about how the church grew in numbers. அவர்கள் விசுவாசத்திற்கு கீழ்ப்படிந்து வளர்ந்தார்கள். They subject themselves to faith and they grew. then 8வது வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். And in verse 8 ஸ்தேவானை குறித்து we read about Stephen. ஸ்டீஃபன் full of grace and power. அவன் கிருபையும் வாசிங்க பிரதர். ஸ்தேவான் விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தான். Stephen, full of grace and power, was performing great wonders and signs among the people. அதுக்கடுத்து 10வது வசனத்துல அவனுக்கு அவ்வளவு ஞானம் இருந்தது, பரிசுத்த ஆவியினால யாரும் அவனை ஏத்து நிக்க முடியல. Verse 10, but they were unable to cope with the wisdom and the spirit with which he was speaking. 15வது வசனம். Verse 15, அவர்கள் எல்லாரும் அவனுக்கு விரோதமாக எழும்பி அவனை கல்லெறியும்படி திட்டமிட்டார்கள். And fixing their gaze on him, all who were sitting in the council saw his face like the face of an angel. So அவனுடைய முகம் தேவதூதனுடைய முகத்தை போல இருந்ததாம். His face was like the face of an angel. So 55வது வசனம் 7வது அதிகாரம் chapter 7 verse 55. வாசிங்க பிரதர். அவன் பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையும் தேவனுடைய வலது பார்சத்தில் இயேசுவானவர் நிற்கிறதையும் கண்டு. 59வது வசனம். அப்பொழுது கர்த்தராகிய இயேசுவே என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று ஸ்தேவான் தொழுது கொள்கையில் அவனை கல்லெறிந்தார்கள். Verses 55 and 59. But being full of the Holy Spirit, he gazed intently into heaven and saw the glory of God and Jesus standing at the right hand of God. உதவிக்காரராக நியமிக்கப்பட்ட இந்த ஸ்தேவான் அவர் தேவனுக்கு பயப்படக்கூடியவராய், கிருபை நிறைந்தவராய், ஞானம் நிறைந்தவராய், தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்ற இந்த அவருடைய குணாதிசயங்கள் அவரை எந்த நிலைமை கொண்டு போயிடுச்சுன்னா, அவர் கல்லார் இருந்து கொள்ளும்போது இயேசு ஆண்டவர் எப்படி சொன்னார் அதே மாதிரிக்க என் ஆவியை ஒப்புக்கொள்ளும், இந்த பாவத்தை இவர்கள் மேல் சுமத்தாதிரும் என்று சொல்கிறான். 60வது வசனம் வாசிங்க. அவனோ முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். இப்படி சொல்லி நித்திரையடைந்தான். So we see that Stephen, who was appointed as the facilitator of the church, he was a man who feared God, who grew in the wisdom of God, he was full of the Holy Spirit, and he grew to such an extent that when he was stoned to death, he was able to utter the words of Jesus, and he said, "Do not hold this sin against them." Having said this, he fell asleep. So அவருடைய வாழ்க்கையில அவர் எல்டராவே வரல. In his life he never became an elder. அவர் உதவியாளராக அப்பாயின்ட் பண்ணப்பட்டு உதவியாளராகவே மரித்து விட்டார். He was appointed as facilitator and he died as a facilitator. ஆனால் அவர் கல்லால் எறிந்து கொள்ளும் பொழுதும் அவருடைய மாதிரி இயேசுவினுடைய அதே ஆவியை பிரதிபலிக்கிறது. But even when he was stoned to death, the Spirit demonstrated the Spirit of Jesus.
இப்பொழுது அவர் கல்லெறியப்படும் போது 56 வசனம் வாசிங்க. Read verse 56. இதோ வானங்கள் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலதுபரிசத்தில் நிற்கிறதையும் காண்கிறேன் என்றார். ஏன் பிதாவாகிய தேவனோடு கூட ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிங்காசனத்தில் அமர்ந்தார் அப்படின்னு எழுதி இருக்கு வேதத்துல. In the scripture we read that Jesus Christ is seated along with his Father at the right hand. வெளிப்படுத்தின விசேஷத்துல We read that in Revelation. ஆனா இங்க என்ன எழுதி இருக்குனாக்கும் இயேசு ஆண்டவர் எந்திரிச்சு நிக்கிறார். But here we read that the heavens opened up and the Son of Man standing at the right hand of God. ஆண்டவரே என் ஆவியை உம்மிடத்தில் ஒப்புக்கொடுக்கிறேன். And Lord, I commit my spirit into your hands. உட்கார்ந்திருந்த ஆண்டவர் எந்திரிச்சு நின்று வா மகனே. Now the Lord who was seated, now he stands up and he invites him saying, come my son. எவ்வளவு மரியாதையோடு கூட ஆண்டவர் எழுந்து நின்று அவரை ரிசீவ் பண்றார். How respectfully the Lord stood up and received him. அவர் ஒரு காலம் மூப்பராவே இல்ல. Never was he an elder. ஸோ மூப்பரா உதவியாளரா அல்லது ஆர்டினரி மெம்பராங்கிறதெல்லாம் முக்கியம் கிடையாது. So it is not a matter whether you are an elder or a facilitator or an ordinary member in the church. நாம் தேவனுக்கு பயப்படுகிறோமா? Do we fear God? நீதியை செய்கிறோமா? Do we do what is righteous? அவரோடு கூட சேர்ந்து கட்டுகிறோமா? Do we build this church along with him? தேவன் நம்முடைய ஆவியை பார்க்கிறார். The Lord is watching over our spirit. மூப்பருடைய அங்கீகாரமும் அவருடைய சாட்சியும் அவருக்கு தேவையில்லை. The approval or the testimony of the elders is not what is needed for him. நீங்க எவ்வளவோ மறைவா வேலை செய்றீங்க, உங்களுக்கு ஒரு பாராட்டுங்கள் இல்ல, மெச்சிக்கொள்ளுதல் இல்ல, முன்னாடி யாரையும் நிறுத்தி பாராட்டவும் இல்லை. Don't worry. Many times you do things behind the screen, nobody notices you and there's no appreciation. No, you don't have to worry about it. ஒரு காலத்துல சிலரை மூப்பரா நியமிச்சிருப்பாங்க. இப்ப அதை விட ரொம்ப முதிர்ச்சி அடைந்தவங்க கூட இருக்கலாம். ஒரு சபையில 3-4 பேர்னா அவ்வளவுதான், அதுக்கு மேல நிறைய மூப்பர்ஸ் நம்ம போடுறதே கிடையாது. See, in a church they would have appointed someone and there would have been many other brothers who are more matured than that elders. In a church we can only appoint 3 or 4 brothers as elders. நீங்க மறைமுகமா நிறைய சபையினுடைய வளர்ச்சிக்கு நீங்க கான்ட்ரிபியூட் பண்ணலாம், வேலை செய்யலாம். ஆனா உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் இல்லாம இருக்கலாம். You can be indirectly contributing many things to the church but you may not be recognized or appreciated. Don't worry, கவலைப்படாதீங்க. You don't have to worry. தேவன் உங்களுடைய இருதயத்தை பார்க்கிறார். The Lord looks at your hearts. Nothing can escape his sight. அவருடைய பார்வைக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. Nothing can escape his sight. ஸோ மனிதருடைய அங்கீகாரத்தை தேடாமல் தேவனுடைய அங்கீகாரத்தை தேடுகிறவர்களா இருந்தால் நமக்கு இங்கே அப்பாயின்மெண்ட் வேணும், அப்ரிஷியேட் பண்ணணும், பேரை சொல்லணுங்கிற கவலையே நமக்கு கிடையாது. If we are people who are not seeking the approval of men here but seeking the approval of God, then we would never be concerned about the titles or the positions here. யோவான் 5:35 ஆண்டவர் சொன்னார், உங்களுடைய அங்கீகாரம், your approval or disapproval is nothing to me. In John 5:35 the Lord said, whether you approve me or disapprove me, it is of nothing to me. நான் ஏற்றுக்கொள்ளுகிற சாட்சி மனிதனுடைய சாட்சி அல்ல. The testimony that I accept is not what is from men. உங்களுடைய மூப்பர்கள் உங்களை வேணும்னே கூட உங்களை ப்ரோமோட் பண்ணாம வச்சிருக்காங்கன்னே கூட நீங்க நினைச்சுக்கிடுங்க. So you can imagine that your elders are not promoting you with a purpose. But அதெல்லாம் தேவனுடைய பார்வையில் ஒரு பொருட்டே அல்ல. But that is not of a matter in the sight of a God, in the sight of God. அவர் நம்முடைய வாழ்க்கையில உள்ளும் புறமும் 100% அறிந்திருக்கிறார். He knows us in and out. Everything about us he knows. நாசரேத்தூர்ல இருந்த அந்த மரியாளை போய் தெரிவு செய்வதற்கு ஒரு கிராமத்துல போய் ஒரு ஏழ்மையான ஒரு மரியாளை தெரிவு செய்வதற்கு யார் ரெக்கமெண்ட் பண்ணாங்க? In order to choose Mary from Nazareth, whom do you think the Lord who went and recommended Mary to God? அவருக்கு ரெக்கமெண்டேஷனே தேவையில்லை. He does not need any recommendations. எனக்கு ஒரு டிகிரியோ ஒரு அங்கீகாரமோ ஒரு மனிதர்கள் அல்லது மூப்பர்களுடைய சாட்சியோ வேண்டியதில்லை. For me, I do not need a title, degree or approval or recognition from the elders. இது தேவனுடைய வேலை. இது This is the work of God. நான் எப்பொழுதும் அதுல உதவியாவே இருப்பேன். And I will always be of help. அப்படின்னு நீங்க நினைச்சு செஞ்சீங்கன்னா, if you think like this and do things, எபிரேயர் 4ல நம்ம 13ல வாசிக்கிறோம், everything everywhere is wide open to the all seeing eyes of the Lord. So in Hebrews 4:13 we read that everything is wide open to the eyes of the Lord. நாம் தேவனுக்கு முன்பாக வாழ்வோம்.
Let us learn to live before God. மனிதரால் ஒரு அங்கீகாரத்தை தேடவே வேண்டாம். Let's never seek for the recognition of men. ஆனால் மனிதர்கள் அங்கீகரித்து உயர்த்தக்கூடிய சகோதரர்களை ஆசீர்வதிக்கக்கூடிய அவர்கள் தேவனை உயர்த்துவதற்காக தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை ஒழிய இவர்களை உயர்த்துவதற்காக இங்கே நம்ம அங்கீகாரம் கொடுக்கல. So when God recognizes someone and exalts someone, it is God. God can use them, and they are not. It is God who has lifted them up, and it is not they themselves. இது அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட உயர்வு அல்ல, தேவனை உயர்த்துவதற்கு கொடுக்கக்கூடியதான ஒரு வாய்ப்பு. It is not something that's given to exalt themselves, but it is in order to exalt God. That's an opportunity that's given to them. So தயவு செய்து இவர்களுக்காக நீங்க ஜெபித்துக் கொள்ளுங்க. So please do pray for these brothers. நம் தலைவணங்கி நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, இது வரைக்கும் ஆண்டவரே எங்கள் மத்தியில் இருந்து ஆண்டவரே உம்முடைய இருதயத்தின் பாரத்தை எங்களுக்கு ஊற்றினீரே. நன்றி ஆண்டவரே. நீர் தந்த எச்சரிப்பின் வார்த்தைகள், ஆறுதல், எல்லா உற்சாகத்துகளுக்காகவும் நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. சோதன் மூலமாக எங்களோடு கூட இடைப்பட்ட எல்லாவற்றுக்கும் நன்றி. எங்கள் இருதயங்களிலே நாங்கள் இதை வைத்துக்கொள்ளவும் ஆண்டவரே, இந்த வார்த்தைகளில் நாங்கள் நிலைத்திருக்கோம். எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. உடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.